வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் பெருமானின் அருளால் நிச்சயம் நல்லதாக மாறப்போகுது. இன்னைக்கு இந்த வீடியோ காட்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விநாயகருக்கு உகந்த வளர்பிறை சதுர்த்தி என்று எந்த முறையில் விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டு. பொதுவாகவே விநாயகரை வழிபட தொடங்கினாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுங்க. நிச்சயம் வாழ்க்கையில் செல்வம் பெருகும். தடைகள் நீங்கக்கூடிய விநாயகரை பார்த்தீங்கன்னா இந்த சதுர்த்தி என்று, அதுவும் மாசி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி வெள்ளிக்கிழமை நாளோடு இணைந்து வந்திருக்கு. இந்த நாளை எந்த தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கான முழு பலன் கிடைக்குன்னு என்பதை பற்றி தான் இந்த வீடியோ காட்சியில் பார்க்க போகிறோம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி என்னும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் பல கிரகங்களுடைய மாற்றத்தால் உங்கள் ராசியை பொறுத்தவரை எப்படிப்பட்ட பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சதுர்த்த திதின்னு பார்த்தீங்கன்னா 16 திதிகளில் 4வது திதியாக வரக்கூடிய நாளுங்க. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு திதி நட்சத்திரம் கிழமை இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்குரிய திதியாக சதுர்த்தி அமையும். இதில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி என்று வழிபட்டா பார்த்தீங்கன்னா இது எந்த வேண்டுதல் இருந்தாலும் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. எளிமையான தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமாளுக்கு இந்த நாள் எளிமையான ஒரு வழிபாடை செய்வது எப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. விநாயகருக்குரிய சதுர்த்தி திதியில் வழிபட்டாலே நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நிச்சயம் விலகுங்க. விருப்பங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். குழந்தை, திருமண பாக்கியன்னே, தொழில், வேலைன்னு விநாயகரிட என்ன கோரிக்கையை இந்த நாளில் முன்வைத்தாலும் அது நிச்சயம் நிறைவேறுங்க. கவலைகளை பார்த்தீங்கன்னா முன் பிறவி பாவங்கள் அனைத்தையும் நீக்கி நம்முடைய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு தெய்வம் தாங்க விநாயகர் பெருமாள். முழு முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய இந்த விநாயகருக்கு உரிய இந்த சதுர்த்தி நாளில் பார்த்தீங்கன்னா தனக்கு மேலே வேறொரு தலைவன் இல்லாதவன் கூடிய பெயருடைய இந்த விநாயகருக்கு வினங்களுக்கு அதிபதினே சொல்லலாம். நாம் இவரை நினைத்து தொடங்கக்கூடிய சுப காரியத்தில் எந்தவித இடையூறு ஏற்படாமல் நிச்சயம் நிறைவேற்றி தருவார். விநாயகரை வழிபடுவதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் இந்த வளர்பிறை அமைந்த சதுர்த்தி தினத்தில் வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க. இதனால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்குங்க. இந்த நாளில் பார்த்திங்கன்னா எந்த முறையில் வழிபடலான்னு தெரிஞ்சுக்கோங்க. சதுர்த்தி நாளில் காலையில் நீராடிட்டு விநாயகர் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வந்து வணங்கி வழிபடுங்க. பிறகு விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா அருகம்புல் வெள்ளருக்குன்னு மாலையாக தொடுத்து சாற்றி வழிபடலாம். அதே போல் இந்த நாளில் விநாயகருக்கு விருப்பமான நெய்வேத்தியமாக நாவப்பழத்தையும் கொய்யா, பேரிக்காய், கொழுக்கட்டை, சுண்டல் இதில் ஏதாவது ஒன்றை படைத்து வழிபடுங்க. எதுவும் முடியாதவங்க பால், பழம் வைத்து கூட நீங்கள் சர்க்கரை, பூரி, அவள் வைத்து கூட நீங்கள் மனதார வேண்டினீங்கன்னா நிச்சயம் இந்த விநாயகர் பெருமான் உங்களுடைய வேண்டுதலை இந்த நாளை நிறைவேற்றி தருவார். விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டும் இரவு உணவாக உட்கொண்டு விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாங்க. இந்த நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழங்களை உணவாக எடுத்துக்கொண்டு விநாயகருடைய நாமத்தை சொல்லியபடியே விரதம் இருக்கலாம். மேலும் இந்த நாளில் பூஜை அறையில் மாலை நேரமாகிய 6 மணிக்கு பிறகு அருகம்புல்லையும் பூக்களையுமே கொண்டு விநாயகருடைய திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி வழிபடுங்க. முன்னர் பார்த்தீங்கன்னா வலது கையில் சிறிதளவு அருகம்புல்லும் ₹1 நாணயம் 2 எடுத்துக்கொண்டு இருக மூட்டி வச்சுக்கிட்டு விநாயகரை மனதார நினைத்து கொண்டு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் உச்செடுத்து பெருகி கொண்டே செல்ல வேண்டும் மனதார வேண்டிக்கோங்க. மன நிறைவோடும் சந்தோஷமாக வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் என்ன தேவையோ அனைத்தையும் விநாயகரிடம் நீங்கள் மனதார கேட்கலாம். பின்னர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம்னா ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து அதன் பின்பு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அருகம்புல்லை விநாயகருடைய பாதங்களில் வச்சிடுங்க. நிறைவாக நீங்கள் தீபதூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்துக்கோங்க. முடிந்தால் இந்த பூஜையை முடித்துட்டு அந்த ₹1 நாணயத்தை வேண்டு போய் விநாயகர் கோவிலில் உண்டியில் போட்டுடுங்க. முடியாதவன் நீங்கள் எப்போது கோவிலுக்கு செல்கிறீங்களோ அப்போது அந்த ₹1 நாணயத்தை உண்டியில் சேர்த்துடலாம். சதுர்த்தி என்று விரதம் இருந்து பூஜையும் வழிபாடு செய்தீங்கன்னா 1 வருட விரதம் இருந்த பலன் நிச்சயம் உண்டுங்க. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவதால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணத்திற்காக காத்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த விரதம் இருந்தாலே திருமணம் விரைவில் நடக்குங்க. குழந்தைகளில் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. தொழில் வியாபாரம் செய்தீங்கன்னா வருமானம் பெருகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலை மாறுங்க.
தம்பதிகளுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். இந்த நாளில் விநாயகர் பெருமானை வழிபடுவதால் சிறப்பான பலன் உண்டுங்க. வளர்பிறையில சதுர்த்தி அமைந்த இந்த நாளில் மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ள இந்த ஒரு வழிபாட்டினை செய்தால் இன்னும் சிறப்பான பலன் உண்டு. இந்த வெள்ளிக்கிழமை நாளாக வந்திருப்பதால இந்த நாள் பார்த்தீங்கன்னா சுக்கிரவார சதுர்த்தின்னு சொல்லலாம். இந்த நாளை மாலையில் பார்த்தீங்கன்னா சதுர்த்தி வழிபாட்டை மேற்கொண்டாலே வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகிடும். மாலை நேரத்தில் குளிச்சுட்டு சிறிது மஞ்சள் எடுத்து தண்ணீரில் கலந்து நிலைவாசலை வச்சு குங்குமம் பொட்டு வச்சு தீப தூபம் காட்டி வழிபடுங்க. பிறகு வீட்டு பூஜை அறைக்கு சென்று சிறிது மஞ்சள் தூள் எடுத்து அதோடு நவதானியங்கள் கலந்த பிள்ளையார் போல பிடிச்சி வச்சுட்டு பிள்ளையாருக்கு முன்னாடி சிறிய மூஷிக வாகனமும் பிடிச்சு வைங்க. வீட்டில் நவதானியம் இல்லைன்னா தானியம் எதுவும் இல்லாதவங்க வெறும் பார்த்தீங்கன்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைக்கலாம். பிறகு பிள்ளையாரிடம் மனதார வேண்டிக் கொண்டு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் என்னன்னா, ஓம் ஸ்ரீ செல்வ கணபதியே நமக எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடுங்க. நீங்களே உங்கள் கைகளால் பிடித்தந்த பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு சக்தி அதிகம். அதனால் மந்திரங்களை உருவேற்றிய பிறகு ஆராத்தி காட்டி வழிபட வேண்டும். பிறகு பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டுங்க. 3ஆவது நாள் எடுத்து சென்று வீட்டில் இருக்கக்கூடிய செடியில் இதை கரைத்திடுங்க. வளர்பிறை சதுர்த்தி என்று இந்த ஒரு வழிபாடு செய்தாலே நிச்சயம் பலவிதமான மாற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத இருக்கக்கூடிய ஆசையும் நிச்சயம் நிறைவேறுங்க. ஒவ்வொருவருக்கும் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் தான் ஆசைப்படுவான். நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அது பார்த்திங்கன்னா தீர வேண்டும், விரைவில் தீர்ந்திட வேண்டும், செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் தான் நினைப்போம். இப்படியே அனைத்தையுமே ஒரு சேர தரக்கூடிய இந்த தெய்வம் தாங்க விநாயகர் பெருமான். விநாயகர் பெருமானை வழிபாடு செய்தாலே வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சிறப்பான பலன் உண்டு. அதுவும் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி என்று இந்த ஒரு தீபம் பார்த்திங்கன்னா சிறப்பான பலனை தருங்க. விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வதற்கு பொதுவாகவே காலம் நேரம் கிழமை எதுவும் பார்க்க தேவையில்லை. தினந்தோறும் வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. நவகிரகங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு தெய்வம் தான் இந்த விநாயகர் பெருமானை. தினமுமே வழிபாடு செய்தாலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதோடு தடைகளும் விலகி ஓடுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த விநாயகர் பெருமானுக்குரிய திதியான சதுர்த்தி திதியில் வரக்கூடிய இந்த வளர்பிறை சதுர்த்தி என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடோ தீபமோ சிறப்பான பலனை உங்களுக்கு தருங்க. அந்த வகையில் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து கொண்டு, அதாவது சதுர்த்தி திதியில் பிரம்ம முகூர்த்த நேரமான 4:30 முதல் 6 மணி வரையிலான நேரமோ, இல்லைன்னா 7லிருந்து 7:45 மணிக்குள்ளே, இல்லைன்னா 8:45க்குள்ளன்னு செய்யலாம். இல்லைன்னா மாலை 6லேருந்து 7 மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாடு நீங்கள் செய்யுங்க. இந்த நேரத்தை எதுவோ அதை நீங்கள் தேர்வெடுத்து செய்து கொண்டு சுத்தமான விபூதியை பரப்பி அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வச்சுட்டு அந்த அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு மேற்கு திசை பார்த்தவாறு விநாயகர் பெருமானுக்கு முன்பாகவே இந்த தீபத்தை ஏற்றணும். இந்த தீபத்தை ஏற்றி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்குரிய அருகம்புள்ளையை சமர்ப்பணம் செய்துட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும், தடைகள் அனைத்து விலக வேண்டும்னு முழு மனதோடு வேண்டிக் கொண்டு 9 முறை நீங்கள் தோப்பு கரணை போடுங்க. இப்படி செய்வதன் மூலம் விநாயகர் பெருமானுடைய அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையை நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியுங்க. விநாயகருக்கு உகந்த இந்த சதுர்த்தி என்று பார்த்தீங்கன்னா அருகம்புல் மாலை சாட்சி வழிபடுங்க, சிறப்பான பலன் உண்டு. அதே போல் இந்த நாளில் உங்களால் முடிந்து சர்க்கரை பொங்கல் வைத்து இறைவனுக்கு படைத்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டுங்க. நீங்கள் வீட்டு பூஜை அறையில் விநாயகர் படத்திற்கு முன்பாக எப்போதுமே பாதத்துக்கு அருகிலே பார்த்தீங்கன்னா மங்கள பொருட்களான அரிசி, உப்பு மற்றும் தண்ணீர் வைத்து வழிபடுவதன் மூலம் வீட்டில் வறுமை நிலை உண்டாகுது, செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்போதுமே பூஜை அறையை சுத்தமாக வச்சிருக்கணும். பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருட்களை வைத்திருக்காதீங்க. அதே போல் மங்கள பொருட்களான கண்ணாடி பூஜை அறையில் எப்போது இருக்கணும். பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் அளவு குறையாமல் பார்த்துக்கோங்க. தினந்தோறும் இதை மாற்றிட வேண்டும். பூஜை அறைக்கு தேவையான பொருட்கள் முன்னதாக வாங்கி வைத்துக்கோங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா பூஜை செய்வதற்கு முன்னாடினாலே வீட்டை சுத்தம் செய்து வைத்திடுங்க. சுத்தம் செய்யும் போது சிறிது துணியும் கல்லுப்பும் கலந்து வீட்டை சுத்தம் செய்தினா வீட்டில் இருக்கக்கூடிய துர்திஷ்டங்கள், கந்திஷ்டி போன்ற பாதிப்புகள் எதுவும் ஏற்படாதுங்க. அதே போல் வீட்டு நிலைவாசல் எப்போதுமே மங்களகரமாக வைத்திருங்க. வீட்டு பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும்போது வீட்டு நிலைவாசல் படியில் அலங்கரித்து மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து
பூக்களால் அலங்கரித்த பிறகு பார்த்தீங்கன்னா வாசல் தீபம் ஏற்றிய பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.